Hi friends, welcome to jQuery tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா jQuery selector using ID. ID selector வந்து ஒரு HTML வெப் பேஜ்ல ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ID இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு HTML எலிமெண்ட்டை query பண்ண போகிறோம். அப்படின்னா ஒரு வெப் பேஜ் இருக்குது, அதில் ஒரு 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் 10 எலிமெண்ட்டில் ஒரு எலிமெண்ட்டை ஐடி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம சிஎஸ்எஸ்ஓ இல்லை எனி jQuery ஆக்ஷனும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஐடி வந்து கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும். ஓகேவா? வித்தின் அ டாக்குமெண்ட் ஒரு வெப் பேஜ்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஐடி ஆட்ரிபியூட் வந்து யூனிக்காக இருக்கணும், டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. இதுதான் சின்டெக்ஸ். டாலர் ஹேஷ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு வந்து அதை வந்து நம்ம ஐடின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம கோட் பார்ப்போம். அதுக்கப்புறம் லைவ் டெமோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ 2 பேராகிராஃப் இருக்குது இந்த HTML வெப் பேஜில். ஒரு பேராகிராஃபில் ஐடி இருக்குது, இன்னொரு பேராகிராஃப்க்கு ஐடி கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா குட் டு சீன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. செகண்ட் பேராகிராஃப் ஹியர் அகெயின் இருக்குது. இதுக்கும் இந்த 2 பேராகிராஃபும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு ஐடி இருக்குது, செகண்ட் பேராகிராஃப் ஐடி இல்லை. ஸோ சினாரியோ என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ண இந்த பேராகிராஃபை நம்ம பேக்ரவுண்ட் கலர் நம்ம அப்ளை பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்? ஸோ சின்ஸ் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஐடி இருக்கிறதுனால இந்த ஐடியை யூஸ் பண்ணி jQueryயில் அந்த எலிமெண்ட்டை நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஓகேவா? நான் query பண்ணிடுறேன். ஸோ இந்த கோடுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் பேரா உள்ள ஐடி உள்ள அந்த பேராகிராஃப் ஒரு HTML எலிமெண்ட்டை கண்டுபிடி இந்த வெப் பேஜில். அதுதான் இதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு HTML எலிமெண்ட்டை நம்ம ஐடி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு சிஎஸ்எஸ் jQuery சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. சிஎஸ்எஸ் இருக்குது, கிளிக் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, HTML இருக்குது, லைவ் இருக்குது, நிறைய jQuery ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எலிமெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் வந்து ஐடி இருக்குது. அந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம அந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம நேராக கோடுக்கு போயிடலாம். இது ஒரு சிம்பிள் HTML வெப் பேஜ். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது 2 பேராகிராஃப் இருக்குல்ல, ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும்தான் ஹைலைட் ஆகும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது எப்படி ஆச்சுன்னா, ஸோ இங்கே 2 பேராகிராஃப் இருக்குது. ஒரு பேராகிராஃபுடைய ஐடியை யூஸ் பண்ணி ஐடியை யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ண பிறகு நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் வந்து jQuery செலக்டர் யூஸிங் ஐடி. ஒரு ஐடியை யூஸ் பண்ணி ஒரு HTML எலிமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் jQueryல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட்.